योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. வரும் காலத்தை யாருக்காவது அனுபவிக்க முடியுமோ? வரும் காலத்தை யாருக்கு அனுபவிக்க முடியாது? கடந்த காலத்தையும் யாருக்கும் அனுபவிக்க முடியாது. அனுபவம்ங்கிறது எப்பொழுதும் நிகழ்காலத்துல தான் நடக்கும். அதனால வரும் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது வரும் காலத்திலேயே இருந்துட்டு இருக்கும். கணபதி கல்யாணம் மாதிரி பிள்ளையார்கிட்ட அம்பாள் பிரார்த்தனை பண்ணினாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. பண்ணிக்கிறேம்மா. எப்போ அப்படின்னு நாளைக்கு அப்படின்னு சவத்துல எழுதி வச்சுட்டாராம். தேவி வர்ற போதெல்லாம் காட்டி கொடுக்கறது நாளைக்கு. அந்த நாளை வரவே வராது. மலையாளத்துல ஒரு சொல்லே உண்டு, நாள நாளேதி நாளேதி நீள நீளே புனః புனः. நாளைக்கு 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 நீள நீளே அப்படின்னா நீண்டு நீண்டு போயிட்டே இருக்கும், அடையவே மாட்டோம். இஹ சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி நச்சேது இஹ அவேதீத் மகதி வினஷ்டி. இஹ அப்படின்னாக்க இங்கேன்னு அர்த்தம் இல்லை, இப்போன்னு அர்த்தம். இந்த க்ஷணத்துல நீ பிடிச்சுட்டேன்னா உண்டு, இல்லைன்னா போச்சு. உலகியல் பதார்த்தங்கள் எல்லாமே கர்மாவனால அடையப்படுற வஸ்துக்களா இருக்கிறதுனால, காலத்துக்கு உட்பட்ட பொருள்களா இருக்கிறதுனால காலத்தினால அடைய முடியும். இது காலத்துக்கு உள்படாத பொருளா இருக்கிறதுனால காலத்தினால அடைய முடியாது. ஐதர் நவ் ஆர் நவர். இப்போ இப்போ இல்லைன்னா இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா காலமும் இப்போதான். கடந்த காலம் அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த கடந்த காலம் என்ன? அந்த காலம் கடந்த காலம் அது நிகழும் பொழுது நிகழ்காலமாக இருந்தது இல்லையா? பாஸ்ட் அந்த அனுபவிக்கிற போது பிரசன்டா இருந்தது. ஃபியூச்சர் நம்மள அனுபவிக்கணுமானால் பிரசன்டா இருக்கணும். அது ஒருக்காவும் ஃபியூச்சரை யாருக்கு அனுபவிக்க முடியாது, பாஸ்ட் யாருக்கு அனுபவிக்க முடியாது. நடந்து போன பிரசன்ட் மொமெண்ட், ரெக்கார்டட் பிரசன்ட் மொமெண்ட் தான் பாஸ்ட்னு சொல்றோம். இமேஜினரி பிரசன்ட் மொமெண்ட் தான் ஃபியூச்சர்னு சொல்றோம். உண்மையில ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் கிராமர்ல தான் இருக்கே தவிர அனுபவத்துல கிடையாது. வியாகரணத்துல தான் இருக்கு. கடந்த காலம் வரும் காலம் என்பது அனுபவத்துல நித்திய நிரந்தர வர்த்தமான காலம் தான் இருக்கு. இன்னும் ரொம்ப ஆச்சரியம் என்ன, நம்ம மனதை எடுத்து, மனசு தானே நமக்கு இந்த பாஸ்டையும் ஃபியூச்சரையும் காட்டுறது. கடந்த காலம் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. அதுவும் மனசு ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்டோரேஜ் ஹவுஸ். அதனால கடந்த காலம் பூராவும் ஒன்றும் கிடையாது. அதுக்கு எதோ இமேஜினரியா இருக்கும், என்னென்னவோ இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் குப்பை. ஃபியூச்சர் மனசுல ஒன்றும் கிடையாது. மனசுதான் இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் ஒரு இலூஷனை உண்டாக்குறது. ஆனா அந்த மனதை வச்சுண்டு நிகழ்காலத்தை ஒன்னு தொடுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியறதோ தெரியல. நிகழ்காலத்தை இப்போ அப்படின்னு சொல்றோமே, இந்த இப்போவை மனசுனால நீங்க தொடர்றதுக்குள்ள அது பாஸ்ட் ஆயிடும். கவனிச்சிருக்கீங்களா? மனது தொட்டாலே அத
கடந்த காலமா பூத காலமா பண்ணிவிடும். இதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு தெரியறது. முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? உண்மை நிகழ்காலம் அப்படின்னு சொன்னோம். மனதுக்கு நிகழ்காலத்தை தொட முடியாது அப்படின்னு சொன்னோம். இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? மனசுக்கு உண்மையை தொட முடியாது. மனசுக்கு உண்மையை தொடர்றதுக்குள்ள உண்மை கடந்து போயிடும். மனது அதுல உட்கார்றதுக்குள்ள அது போயாச்சு. காலத்துக்கு உள்பட்ட அனுபவம் இல்லை. நம்ம அடையணும் அப்படின்னு சொல்றது யாரு அடையணும்னு சொல்றா? நம்ம மனசுதான் சொல்றது. இந்த நிகழ்காலம், இருக்கும் காலம், வர்த்தமான காலம், இருப்பு நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, நினைப்பு இல்லாம இருக்கக்கூடிய நிலை, கொஞ்ச நேரம் சத்சங்கத்தில் இருக்கிற போது, ஸ்டில்லா இருக்கிற போது, நினைப்பு இல்லாம சித்தவருத்திகள் இல்லாம இருக்கிற கொஞ்ச க்ஷணம், மகான்கள்லாம் அதுக்கு ரொம்ப 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 பிராமுக்கியம் கொடுத்திருக்கான். சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சேன்னா அவ எப்படி இருந்தாங்கிறது சாமானிய ஜனங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஜீவன் முக்தர்களுடைய உள்நிலையை ஊகிச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது என்ன ஆச்சரியம்னா, அவ சரீரம் இல்லாத நிலையில இருக்கா, நம்மளும் அவ சரீரத்தை பாக்குறோம். அதனாலேயே அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு இல்லாம இருக்கிறவனோட உடம்ப பார்த்து தான் நாம ஆகாசத்துல பறக்கிற பிளெயினோட நிழலை பார்த்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்படி இருந்தாலும் அங்கங்க நமக்கு கொஞ்சம் குழு கிடைக்கிறது. இந்த நினப்பு அவ எப்படி, அவளுக்கும் நினப்புக்கும் என்ன சம்பந்தம்? மடத்துல அவ எவ்வளவு நாளைக்கு மடாதிபதியா இருந்தாங்கிறது ரொம்ப வேடிக்கையான விஷயம். மகாசன்னிதானம் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் வேடிக்கையாவே சொல்லுவார், எங்க ஆச்சாரியால் 50க்கும் மேற்பட்ட வருஷம் சுவாமிகளா இருந்து 50 நாள் கூட மடாதிபதியா இருக்கலை அப்படின்னு ரொம்ப பெருமையா மகாசன்னிதானம் சொல்லிக்கிறது. அது பெருமையா 50க்கும் மேற்பட்ட வருஷம் அவ மடாதிபதியா சுவாமிகளா இருந்திருக்கா. 50 நாள் கூட அவ மடங்காரியங்களை பார்த்துன்றது கிடையாது. எனக்கு பாத்துக்கிற மாதிரி நிலையில இருக்கல. சின்னத்திலேயே சின்ன பையனா இருக்கிற போதே அந்த நிலை அவளுக்கு சகஜமா இருந்திருக்கு. மூக்கு பஞ்சு சதிய சொல்லிட்டு தன்னை மறந்து நடக்கிறதுன்னு ஒரு சுபாவம் இருந்திருக்கு. அப்புறம் மடாதிபதி ஆனப்போ அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவ சுவாமிகளா பட்டம் ஏத்துண்டப்பவே ஒரு யாத்திரை திக்விஜயம் கூட்டின்னு போனோம்னு பார்த்தார். சுவாமிகளா பட்டம் ஏத்துண்டப்பவே சொன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு நான் வெளியிலேயே வரமாட்டேன்னு அப்படின்னு விட்டார். அப்பவே ஏன் அப்படி சொல்றேன்? எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காளே. நான் வேதாந்த சிரவணம் பண்ணியிருக்கேன், உண்மைதான். நம்ம ஆச்சாரியாள்கிட்ட நான் பக்தியோட இருக்கேங்கிறது உண்மைதான். ஆச்சாரியாளோட கிருபைக்கு நான் பாத்திரமா இருக்கேங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சிரவணம் பண்ணின வேதாந்த ஞானத்தை விசாரத்தினால நான் என்னோட அனுபவமா பண்ணிக்கிற வேற பரத்தியார் முன்னால குருவா உட்கார்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால கொஞ்சம் வருஷம் நான் அதை அடையிற வேற நான் வெளியில வரமாட்டேன். அப்படி முதல்ல சின்ன அந்த 17 வயசு 18 வயசுல அவ பீఠாதிபத்தியத்தை ஏத்துண்டு நிறைய வருஷங்கள் அப்படியே இருந்துட்டா. அவ தியான ஸ்லோகமே அப்படிதான். சதா ஆத்ம தியான நிரதம் விஷயேபிய பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாத்தம் சந்திரசேகர பாரதம். யாரு எழுதினா இந்த தியான ஸ்லோகம் தெரியல, மகாசன்னிதானம் எழுதினதா இருக்கலாம்.
அவளை அப்படியே டெபிக்ட் பண்ற மாதிரி சதா ஆத்ம தியான நிரதம் விஷயேபிய பராங்முகம். விஷயங்களை எதிலையுமே விருப்பம் இல்லாதவர். ஞானிகளுக்கு விஷயங்கள் விருப்பம் இருக்குமா அப்படின்னாக்கா விவகாரத்துக்காவது பண்ணலாமோ இல்லையோ, அதுலயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல. அப்படி அநேக வருஷங்கள் அப்படி இருந்தவர் அதுக்கப்புறமும் திக்விஜயம்னு காலடி பரியந்தம் போயிட்டு வந்தார். காலடியில போனவர் அங்க ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உட்கார்ந்து விட்டார். அவ போட்டோ எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த அடங்கி இருக்கிற இருப்பும் நிலையும். விவேக சூடாமணி பாஷ்யத்தை படிச்சவாளுக்கு தெரியும் அவளுக்கு எவ்வளவு ஞான தெளிவு இருந்திருக்குங்கிறது. சில பேர் மூகமா இருக்கலாம், மௌனமா இருக்கலாம், ஏதோ யோக சாதனை பண்ணிட்டு இருக்கலாம், புத்தி பிரமத்தினால கூட மௌனமா இருந்துடலாம். ஆனால் அவளுக்கு இருக்கிற தெளிவை பார்த்தாதான் அவ எந்த நிலையில இருக்காங்கிறது தெரியும். இப்ப எதுக்கு நான் விஷயம் சொல்லிட்டு வரேன்னா, அவ மடாதிபதியா இருக்கிற டைம்லயே அவ பேர்ல மடத்துல நிறைய பணம் போட்டு வச்சிருந்தாலும் அப்படின்னா, மடத்துக்கு இருக்கிற பணத்தை தவிர சுவாமிகளுக்கு யாருக்காவது கொடுக்கணுமானாக்கா சுவாமிகள் பேர்ல மடத்து நியமப்படி இருந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. ஒண்ணுமே உபயோகப்படுத்தாம, எந்த விதத்திலும் உபயோகப்படுத்தாம கெட்டி கிடந்தது. அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சுவாமிகள்கிட்ட பேசுற ஒரு சீன் இருக்கு. சுவாமிகள்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி ஒண்ணுமே உபயோகப்படுத்தாம கிடக்க. ஆமா, அவ்வளவுதான் வார்த்தை, ஒண்ணு கிடையாது. ஆமா, இதெல்லாம் எதுக்காவது உபயோகப்படுத்த கூடாதா? உபயோகப்படுத்தலாம், பண்ணியிருக்கலாமே, பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வேணமானா பண்ணலாம். தான் அதுல பிரவேசிக்க இஷ்டப்படல. சுவாமிகளுக்கே பண்ணியிருக்கலாமே, நான் அதுல விரும்பல. அவர் திருப்பியும் கேட்கிறார், நல்ல காரியம் பண்றது தப்பா? நல்ல காரியம் பண்றது தப்பில்லை, அப்ப பண்ணியிருக்கலாமே. நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வரதோ இல்லையோ, அந்த நினைப்பு தப்பு. நினைப்பு தாவா பாக்குறாளே தவிர நல்ல காரியமா கெட்ட காரியமா சரியா தப்பா பாக்கல. நல்ல காரியம் பண்றது தப்பான்னு இவர் கேட்கிறார். இவர் நிலையில இருந்து தப்பு இல்லை அப்படின்னார். அப்புறம் ஏன் பண்ணல? நல்ல காரியம் பண்ணணும்னு ஒரு நினைப்பு வரதோ இல்லையோ, அந்த நினைப்பு தப்பு. இவ்வளவு நாளா சுவாமி சன்னிதானத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணலையா அப்படின்னு கேட்கிறார். நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா தோணித்து. ஏதோ பிராமண சந்தர்ப்பணையோ ருத்ர சதருத்ரமோ ஏதோ ஹோமமோ ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ நான் சொல்றேன். எவ்வளவு வருஷம் முன்னால் தோணித்து? ஏதோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தோணித்துங்கிற. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிட்டு என்ன வேணும், விட்டுட்டேன். அது ஒரு நினப்பு தானே, விட்டுட்டேங்கிறார். நம்ம என்ன பண்றோம், நினப்பு வந்தா உடனே யார்கிட்டயா தெரிவிக்கிறது, இல்லாட்டா ஃபுல்ஃபில் பண்றது. நெகட்டிவ் நினப்பு வரலன்னு சொல்லல. என்ன வரலன்னு சொன்னா அது பொய்யாயிடுமோ இல்லையோ? வந்ததுங்கிறார். ஏன் சொல்லல? சொல்லிட்டு என்ன வேணும், சொல்லல. அது பாட்டுக்கு வந்தது, போச்சு. போயிட்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர். போனவர் அழகா சுவாமிகள் இச்சைப்படி என்ன சங்கல்பம் வந்ததோ அதை அழகா பண்ணி, சுவாமிகள்லாம் கலந்துக்கல. அவர் அந்த என்ன யஜ்ஞத்தை சங்கல்பம் பண்ணாரோ அதை பண்ணி விட்டு ரிப்போர்ட் பண்றார். பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு. அது ரிப்போர்ட் எல்லாம் பண்ற போதும் சுவாமிகள் அசங்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி போற போது தன்யவாதா அப்படின்னா, தேங்க்ஸ். அப்போ இவர் கேட்கிறார், எதுக்கு போய் இதுக்கெல்லாம் தன்யவாதா சொல்ற, தேங்க்ஸ் எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பண்ணினதுக்காக இல்ல, நீங்க பண்ணினேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. அதனால நான் இன்னமும் சந்தோஷம் சந்தாபம்ங்கிற நிலையை தாண்டி போகலேங்கிறத புரிஞ்சுட்டேன்.
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுக்கு தன்யவாதா அப்படின்னா. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கா பாருங்க. இதெல்லாமே ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா நம்ம கேட்கிறோமே, அவ உள்ள இருக்கிறது எப்பவோ ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஏதோ காரணத்தினால ரிவீல் ஆனாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோகிகளுடைய நிலை என்ன, அவ எப்படி இருக்கா, எப்படி இருக்க முயற்சி பண்றாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஊகிச்சுக்க முடியும். நினப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நம்ம அது ஒண்ணுலதான் ஜாக்கிரதையாவே இல்லை. நமக்கு ஒரு செலவில்லாம புத்திசல் மாதிரி வந்துட்டு இருக்கிறது அதுதான். உள்ளேந்து வந்துட்டே இருக்கு நினப்பு. மனசு தானாவே பேசின்னு இருக்கு. அதை நிச்சலம் பண்ண தெரியாது நமக்கு. நான் ஒரு இடத்துல பிரவச்சனத்துக்கு போற போது கார்ல அம்பாசிடர் கார் வாடகை வண்டி, அது ரேடியோ என்னெல்லாமோ சினிமா பாட்டுலாம் பாடின்னு இருக்கு. சொன்னேன் ஆஃப் பண்ணு அப்படின்னா ஆஃப் பண்ணா. அப்புறம் 2 நிமிஷம் நான் ஏதோ கீதை ஏதோ அப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். 2 நிமிஷம் ஆனவ திருப்பி பாட்டு கேட்கறது, நான் கவனிக்கல. அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், அவங்ககிட்ட தான் ஆஃப் பண்ண சொன்னேனே. ஆஃப் பண்ணியாச்சு சுவாமி, இது ஆஃப் பண்ணினாலும் பாடும் அப்படின்னா. அப்ப நினைச்சுனேன், நம்ம மனம் இப்படித்தான், நமக்கு ஆஃப் பண்றதுக்கு ஒன்னும் வழி கிடையாது. அது ஆஃப் பண்ணி வச்சாலும் அது தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, நினப்பு வந்துட்டே இருக்கு. தியானத்துக்குன்னு உட்கார்ந்தான் இல்லாத நினப்பெல்லாம் கிளம்புறது இல்லையா? தியானத்துக்குன்னு உட்கார்ந்துட்டா இருக்கிற நினப்புகள் எல்லாம் வருது. எதை நினைக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வருது. பலவித எண்ணங்கள் உள்ள பூந்துக்கிறது. இந்த எண்ணங்கள் நம்ம படத்துல கஞ்சூசா இருக்கோமே, எண்ணங்கள்ல சிக்கனமா இருக்கணும். எண்ணங்கள்ல சிக்கனமா இருக்க மனம் அடங்க. மனம் அடங்கிறதுனால ஒன்னும் இல்லை, சுஷுப்தியில் அடங்கிறது இல்லையா? அந்த மாதிரி இல்லாம கான்சியஸா உணர்வோட மனம் அடங்குற போது அடைதலில் நித்த சித்தன் ஆயுள ஆன்மானான். அடையறதுக்கு இல்லாதது நித்தியமும் அடைஞ்சிருக்கிறது. எப்பவும் நம்ம ஸ்வஸ்வரூபமா பிரகாசிக்க கூடிய உணர்வு சச்சிதானந்தமான வஸ்து மறை ஏதும் இல்லாம தடை ஏதும் இல்லாம தானா விளங்குறதை நம்ம ஹிருதயத்துல பார்க்கலாம். எல்லா சாதனைகளும் பரோஹி யோகா மனச சமாதி பாகவதத்துல வருது. பெரிய எல்லா யோகத்துக்கும் என்ன லட்சியம்? எப்படியோ மனசை அடக்கு, சாந்தம் பண்ணு, மனசை சாந்தம் பண்ணு. உபாசனைகள்லாம் அதுக்குதான். ஜபம் பண்றது, தியானம் பண்றது, அநேக எண்ணங்களா அலைஞ்சின்னு இருக்கிற மனதை ஏதாவது ஒரு எண்ணத்துல, ஒரு ரூபத்துல, ஒரு ஐடியாவில் ஏகாகிரப்படுத்தி நிறுத்துறதுக்கு உபாசனை அப்படின்னு சொல்றோம். காயத்ரி அப்படிங்கிறது ஒரு ஆசயம்தான். பகவானோட திவ்ய ரூபம் அப்படிங்கிறது ஒரு ஆசயம்தான். பகவன் நாமா அப்படிங்கிறது ஒரு ஆசயம்தான். எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கிறோமே, அதுக்கு ஆலம்பம்னு பேரு. ஒரு ஆசிரியம் பிடிச்சுக்கிறதுக்கு. அந்த ஆலம்பத்தை வச்சுட்டு நாம தபஸ் பண்றோம், அனுசந்தானம் பண்றோம், சாதனை பண்றோம். அநேக முகமா அலையிற மனச ஒருமுகப்படுத்துறது. இந்த யானையை தெருவில் கூட்டின்னு போற போது எப்போ நீங்க பாருங்க, அதோட தும்பிக்கையில எதையாவது கொடுத்துருப்பா. சங்கிலியோ இல்லைன்னா ஏதாவது குச்சியோ ஏதாவது கொடுப்பா. இல்லாட்டா என்ன பண்ணும்னா, போற வழியில இருக்கிற கடையில இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடும். அதனால அது பிடிச்சுக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம மனசுக்கும் அலைஞ்சென்றே இருக்கிற மனசு. பொதுவாவே பக்தாளோட பாட்டுகள்லாம் பார்த்தேன்னா, திருவாச்சகம் இதெல்லாம் பார்த்தேன்னா, தெருக்கடை நாய் போல் தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து அப்படின்னு தான் பாடுறார். தெருக்கடை நாயின்னு தான் பாடுறார். இந்த தெருக்கடை நாய் என்ன பண்ணி, இந்த பக்கம் என்ன கிடைச்சதை தின்னும், அந்த பக்கம் கிடைச்சதை தின்னும், கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு இருக்கும். அந்த மனசை ஏதோ ஒண்ணுல ஒருமுகப்படுத்தி ஏதாவது ஒரு நாம, ஒரு மந்திரம்,
இவ்வளவுதான் நம்ம வேதாந்த விசாரம் பண்ணோமே, அதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கிற உபாசனை இப்ப நான் கொஞ்சம் சொல்றேன். அவ்வளவுதான். வேதாந்த விசாரத்துக்கு முன்னாடி கர்த்திருதந்திரம் உபாசனம், ஏதோ ஒரு உபாசனை அது இருந்தா தான் விசாரத்துல மனம் ஈடுபடும். ஏதோ ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ நம்ம ஆசிரியச்சென்று ராப்பகலா அதை அனுசந்தானம் பண்ணி மனசை அநேக நினப்புகள் அலையிற மனசை அதுல நிறுத்தி சீலம் பண்ணி, இல்லைன்னா வேதாந்த விசாரமான மார்க்கத்துல நான் யாருங்கிற விசாரத்தையே சாதனையாவும் உபயோகப்படுத்தலாம். அநேக எண்ணங்களா அலைஞ்சிட்டு இருக்கிற மனசை அந்த எண்ணங்கள் பின்னால போக விடாம, இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது? எனக்கு வருது. நான் யாரு? நான்கிறது என்ன? நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன? அப்படி அலைய விடாம நான் யாரு அப்படின்னு இருக்க ரமண பகவான் உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, பிணம் சுடு தடி போல். பிணஞ்சுடு தடி அந்த பிணத்தை எரிச்சு தானும் எரிஞ்சு போற மாதிரி இந்த நான் யாருங்கிற விசாரம் மீதி இருக்கிற எண்ணங்களை எல்லாம் இல்லாம பண்ணி தானும் அடங்கும். தானும் அடங்குற போது ஸ்வஸ்வரூப தரிசனம் உண்டாகும். அநேக எண்ணங்களா அணைஞ்சிட்டு இருக்கிற மனம் அந்த எண்ணங்களுக்கு வழிபடாம, அந்த நினைப்புக்கு வழிபடாம, நாம பார்த்தோம்னா எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் நான்கிற எண்ணம் இல்லாம முடியாது. இந்த வேஷ்டியில நூல் மாதிரி மனதுல ஊடும் பாவுமாக நான்கிற எண்ணம் கலந்திருக்கு. இட் இஸ் இன்டர்வோவன். நூல் இல்லாத வேஷ்டி இல்லை. அந்த மாதிரி நான்கிற எண்ணம் இல்லாம மனம் கிடையாது. நான்கிற எண்ணமே மனம். நான்கிற எண்ணம் தான் மனசுல எல்லா ரூபங்கள்லயும் நிக்கிறது. அதனால அநேக எண்ணங்களா மனசுல வர எண்ணங்களுக்கெல்லாம் மூலம் நான்கிறது தான். அந்த எண்ணங்கள் பின்னால போகாம நான்கிறது என்ன, நான் யாரு, நான் சொல்லிட்டே இருக்கேன், இதோட ஸ்வரூபம் என்ன, அந்த நான்கிற அந்த ஸ்பந்தனம் நம்ம கவனிச்சோம்னா நம்ம ஜபிக்க வேண்டாம், அதுவே ஒரு ஜபம் தான். ஒரு மந்திரம் போல ஸ்பந்திச்சுட்டே இருக்கு உள்ள. யாரா இப்ப நான் உங்களை யாரையாவது திட்டினேன்னா நல்லா தெரியும் அது எதுக்கு இங்க வந்து உட்காந்து எழுந்துருந்து போ அப்படின்னாக்கா உள்ள அப்படி ஒரு எரிச்சல் கிளம்பு. ஒரு இங்க ஒரு ஸ்பந்தனம், என்ன போய் சொல்லிவிட்டாளே, நான் இவ்வளவு மானியன், எல்லாரும் என்ன மானிக்க வேண்டிய இடத்துல எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் வந்துடுத்து, என்ன அவமானப்படுத்தி விட்டாளே. எல்லாம் பார்த்தோன்னா என்ன என்ன நான் எனக்கு இப்படி வந்துடுத்து, எனக்கு இப்படி வந்துடுத்து, எனக்கு இப்படி வந்துடுத்து. அந்த நான்கிற ஸ்பந்தனத்தை நமக்கு கவனிக்கலாம். இந்த ஒரு ரகசியத்தை நாம பிடிச்சோம்னா வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை நாம சால்வ் பண்ணியாச்சு. புருஷன் பொண்டாட்டி கூட இது சகாயமா இருக்கும். அவ சண்டை பிடிச்சிருந்தான்னா கோவிச்சுக்கிற போது பத்தினிக்கு கேட்கலாம், யாருக்கு கோபம் வருது பாருங்கோ அப்படிங்கலாம். நான் இது வேடிக்கையா சொல்லல, பரஸ்பரம் பூரகம். இது வேற யாருக்காவது ஹர்ட் ஆகிற போது யாருக்கு வருது கவனிச்சு பாருங்க. யாரு who is affected, யாருக்கு இந்த அஃபெக்டேஷன் வந்து யாராவது ஞாபகப்படுத்தினா போறோம். நம்ம பிரவச்சனத்துக்கு 2 குழந்தைகள் வரும். ஒரு 8 இப்ப அந்த குழந்தை எல்லாம் பெருசா எடுத்து அம்மா மடியில படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கிற குழந்தை, சின்ன குழந்தை 6 வயசு 5 வயசு 6 வயசுல இருக்கிறது, அது கொஞ்ச நேரம் ஏதோ கேட்கும், அப்படியே தூக்கி போயிடும். அவ அம்மா எதுக்கோ அந்த குழந்தைய திட்டின உடனே இந்த பையன் யாருக்கு கோபம் வருதுன்னு பாரு அப்படின்னு அம்மா சொல்ற. நான் அதிர்ச்சி ஆயிட்டேன்னா, இவன் ஏதோ தூங்கிட்டு தான் இருக்கா, நான் நினைச்சா எல்லாம் உள்ள போயிருக்கேன். யாருக்கு கோபம் வருதுன்னு பாரு. நமக்கு கவனிக்க முடியுமானால் அது வரபோது நாம ரூம்ல போய் உட்காந்து கதவை சாத்தின்னு அந்த யாருக்கு இந்த டிப்ரெஷன்னா என்னோ மனசுல வருது, அது பூரா யாருக்கு ஏதோ ஒரு வியக்தியை வச்சுட்டு தானே இருக்குது. படுத்துட்டு தூங்கினோம்னா இல்லையே, இதே சரீரத்துக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ளதானே அந்த டிப்ரெஷன் வருது. படுத்துன்னு தூங்கினா அந்த டிப்ரெஷன் இல்லையே, எழுந்திருந்த அப்புறம் தான் வருது. காத்தால எழுந்திருந்த அப்புறம் தான் வரப்போறது இல்லையா. தூங்குற வேற இருக்கும், தூங்கினா இல்ல. எழுந்திருந்த உடனே உதிச்சுது. உதிக்கிறது பேஸ் என்னது? தூங்கி எழுந்திருந்த உடனே முதல்ல என்ன வருது? நான் அப்படின்னு உதிக்கிறது. நான் அப்படின்னு உதிச்ச பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனைகள்.
எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ், என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் என்ன பண்றது, நான் பாதிக்கப்பட்டுட்டேனே. அந்த சலனம் கவனிக்கலாம். நமக்கு ஜாகிரதையா இருந்தோமானால், கவனிச்சோமானால் தெரியும், இந்த நான் 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 அந்த ஸ்பந்தனத்தை விடாம பிடிச்சுண்டா அநேக எண்ணங்களா பிரியற மனம் அந்த ஸ்பந்தனத்துல நின்று தானாவே ஹிருதயத்துல தோஞ்சிண்டே இருக்கும். எனர்ஜி டான்ஸ் தானே மைண்டுங்கிறது. இட் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் எமனேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு தாட்ஸ் நாம பேரு கொடுக்கிறோம், காமம்னு பேரு கொடுக்கிறோம், கோபம்னு பேரு கொடுக்கிறோம். அதோட மூலமோ இந்த அபிமான விருத்தி. அபிமான விருத்தியோ மனசோட சோர்ஸ். அந்த அபிமான விருத்தியோ எங்கேயோ இடத்துல போய் பூந்துக்கிறது, எங்கேருந்தோ வெளியில வருது. தூக்கத்துல எங்கேயோ மறையிறது, எழுந்திருக்கிற போது வெளியில வருது இல்லையா? அந்த அபிமான விருத்தியை தான் மனம் அப்படின்னு சொல்றோம். இந்த உடம்புல அந்த அபிமான விருத்தி எந்த இடத்துல உதிக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம், உள்ளம் அப்படின்னு சொல்றோம். அது எங்க லயம் ஆகிறதோ அதுதான் உள்ளம். அந்த நான்கிறதோட ஸ்பந்தனத்தை உதிக்கும் இடத்தை ஆராய, கவனிக்க நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. அந்த ரிசர்வாயர்ல இருந்து தான் எல்லாம் கிளம்புறது பூராவும். அதுல இருந்து தான் மனம் விரியறது, அதுல இருந்து தான் உலகம் தெரியறது, அதுலதான் போய் எல்லாம் லயமாகிறது. உதித்து நின்று ஒடுங்கும், அதுலயே உதிக்கிறது, அதுலயே நிக்கிறது, அதுலயே ஒடுங்கிறது. தினமும் நாம பாக்குறோம் இந்த ஸ்பந்தனத்தை, இந்த மூவ்மெண்ட், இந்த சலனத்தை. அந்த சலனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு முதல்ல வேணா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஒரு நாமத்தை எடுத்து ஒரே ஸ்பந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அநேக எண்ணங்களா போறதுக்கு பதிலா ஒரே ஸ்பந்தனம் பண்ண 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 மனம் ஒருமுகப்பட்டு 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 ஒரு தாளத்துக்கு வரும். இப்ப அது வேதாளமா இருக்கு, அதை தாளத்துக்கு கொண்டு வரணும். அது ஒரு தாளத்துக்கு விடுத்தானால் அந்த தாளத்துக்கு வருத்துறது தான் பெரிய வேலை. ரிதம், இங்கிலீஷ்ல ரிதம் சொல்றோம் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல இருக்கிற ரித்தத்துல இருந்துதான் இங்கிலீஷ் ரிதம் வந்திருக்கு. சம்ஸ்கிருதத்திலயும் ரிதம்னாக்க சத்தியம், தாளம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். பிரபஞ்சத்துக்கு ஒரு தாளம் இருக்கோ இல்லையோ, அந்த தாளத்துக்கு தான் ரிதம்னு பேரு. தினமும் நாம ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்னு சொல்றோமே, அதுல ரிதம். அந்த ரிதம்ங்கிறது சத்தியத்தோட இன்னொரு ரூபம்தான், தாளம். அதுல இருந்தா தர்மம் வருது. அந்த தாளத்தை புரிஞ்சினவனுக்கு தான் தர்மம். சத்தியத்தை புரிஞ்சினவனுக்கு ஞானம், ரிதத்தை புரிஞ்சினவனுக்கு தர்மம். ஒரு பக்கம் தர்மமும் ஒரு பக்கம் ஞானமும் இருக்கணும். ஞானம் மட்டுமா இருந்தா போறாது, தர்மம் மட்டுமா இருந்தா போறாது. ரெண்டு கண்ணு மாதிரி, ரெண்டு பாதம் மாதிரி. உள்ள ஞானம், வெளியில தர்மம். உள்ள சத்தியம், வெளியில ரிதம். ரிதம், சத்தியம், புருஷம், கிருஷ்ண பிங்களம், ஊர்த்வரேதம், விரூபாட்சம், விஸ்வரூபாய வை. அந்த ஸ்லோகத்துல வேதாந்தம் பூராவும் இருக்கு. ரிதம்னாக்க வெளியில தெரியறது, அது பூரா தாளம், உள்ள சத்தியம். கிருஷ்ண பிங்களம்ங்கிறது உபனிஷத் பிரசித்தமான ஒரு பிரயோகம். சபல பிரம்மம், சியாம பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்துல வருது. மனம் வெளிமுகப்படுறத தெரியறதும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான், உண்முகப்படுறத தெரியறது. இதுக்குதான் சபலம், சியாமம், கிருஷ்ணம், பிங்களம். விரூபாட்சம், நமக்கு இது ரெண்டு கண்ணுகள் ரூபாட்சமாக்க, ரூபத்தை கிரகிக்கிற கண்ணுகள். உள்ள இருக்கிற அகக்கண்ணு இருக்கே ஞான கண்ணு, அது விரூபாட்சம். அது ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு இல்ல. விரூபம் அப்படின்னாக்கா ரூபத்துக்கு
பிரதிகூலமா உண்முகப்பட்டு ஹிருதயத்துக்கு திரும்புறது. அந்த உள்ள இருக்கிற வஸ்துவை உணர்ந்தால் விஸ்வரூபாய, அதுல நான் ஒரு செப்பரேட்டா இல்ல, விஸ்வமே என்னோட ஸ்வரூபம் வேற விஷயம். அப்ப எண்ண அலைகளுக்கு பூரா மூலமா இருக்கக்கூடிய அகங்காரத்தை ஹிருதயஸ்தானத்துல அடக்கிறது தான் யோகம் அப்படிங்கிறது. அது ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணியும் அடக்கலாம், விசாரம் பண்ணியும் அடக்கலாம். யாருக்கு விசாரத்தினால முடியாதோ அவ என்ன பண்றது, பகவானே நீதான் இருக்க நான் இல்லை. இது ஒரு மந்திரம். இது சும்மா வாயால சொன்னா போறாது. இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், பட் இட் இஸ் எ கண்டினியூஸ் பர்பச்சுவல் ஸ்டேட். அதான் புரிஞ்சுக்கணும். சரணாகதினா ரொம்ப ஈஸின்னு நம்ம பல்லு 32 வெளியில வருது, ஏதோ அடைஞ்சுட்டோங்கிற மாதிரி. என்னக்கா இன்னுமே வேலை இல்லையே நமக்கு. சரணாகதி பண்ணினா ஈஸ்வரன்ல இருந்து அந்நியமா நமக்கு இருப்பே கிடையாது. அதுக்கு மேல ஈஸ்வரன் கிட்ட எதையும் கேட்கப்படாது, பிரார்த்தனை பண்ணப்படாது, ஆசைப்படப்படாது, சலிக்கவே படாது. செத்தாரை போல திரி அப்படிங்கிறார் பட்டணத்தார். செத்தாரை போல திரி அப்படின்னாக்க இனிமே என்னோட சங்கல்பம் இல்லை, என்னோட இஷ்டம் கிடையாது, என்னோட இச்சை கிடையாது, உன் இஷ்டம் என் இஷ்டம். நீ எங்க வைக்கிறியோ அங்க உட்கார்றேன், எப்படி இருக்கிறியோ அப்படி இருக்கேன், நீ எதை கொடுக்கறியோ அதை வாங்கிக்கிறேன். நல்லது நடந்தா நல்லது, கெட்டது நடந்தா கெட்டது, சரியா தப்பா ஒன்னும் எனக்கு நினைப்பு கிடையாது, நானே கிடையாது. நாகம் நாகம் துவம் துவம். ஒரு மந்திரம், மகாமந்திரம். இது எல்லாமோ மகாமந்திரம் சொல்றோமே, நாகம் நாகம் துவம் துவம் ஒரு மந்திரம். ஈஸ்வரன் கிட்ட போய் இதுதான் சொல்றதுக்கு, நான் இல்லப்பா நீ தான் இருக்க, நீ எங்க வைக்கிறியோ அங்க உட்கார்றேன், நீ என்ன பண்ண வைக்கிறியோ அதை நான் பண்றேன், நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இருக்கேன், நீ நல்லதை கொடுத்தா சரி, கெட்டதை கொடுத்தா சரி, நீ என்னை எதுல போடு, என்ன கஷ்டப்படுத்து நான் தாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு நிவர்த்தி இல்லை, நானே இல்லை, நீ தான் இருக்க. இந்த உடம்பு உன்னோடது, இந்த மனம் உன்னோடது. காயேன வாசா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமிங்கிறது கூட இல்ல, யாரு சமர்ப்பணம் பண்றதுக்கு அவனோடதும் புரிஞ்சுக்கோ. அதுல பாகவத தர்மம் முடிஞ்சு போச்சு. சரீரத்தால, வாக்கு இந்திரியங்கள்னால, மனசுனால, புத்தினால என்ன தெரியாம எனக்குள்ளால வந்து நடக்கக்கூடிய பிரவர்த்திகள் எல்லாத்துக்கும் நாராயணன் காரணம், நான் காரணமே இல்லை. அவன் தான் இருக்கான், நான் இல்லை. நான் அப்பவும் பார்த்தோன்னா சரணாகதின்னு பேரை மாத்தி சொல்றோமே தவிர இஃபெக்ட்ல பார்த்தோம்னா ஆத்ம விசாரம் பண்ணாம முடியாது. எனக்கு நான் இனிமே எழும்பவே விடாது. நாராயணாயதி சமர்ப்பயாமி, எனக்கு அந்த மீயை எடுத்து விடணும், அங்கிருந்து அந்த மீயை கட்டு பண்ணி விடணும். அப்புறம் நாராயணன் தான் இருக்கா, நானே கிடையாது. அப்புறம் பின்ன எனக்கு நான் எழும்புறதுக்கே அதிகாரம் கிடையாது, நான் சொல்றதுக்கே அதிகாரம் கிடையாது. நாராயணன் தான் இருக்கான், நாராயணன் தான் செய்யறான், நாராயணன் தான் எல்லாம் பண்றான், என்னோடதுன்னு ஒண்ணுமே கிடையாது. குறையில்லாத நிலை அடைஞ்சிடுவோம், பூர்ணமாயிடுவோம். நாம உண்மையா சரணாகதி பண்ணினால் உள்ள ஞானம் பிரகாசிக்கும், உண்மையா விசாரம் பண்ணினால் உள்ள பக்தி பிரகாசிக்கும். திருப்பி சொல்றேன், உண்மையா சரணாகதி பண்ணினால், அதானது வெளிப்படியா பக்தி பண்ணினால் ஹிருதயத்துல ஞானம் பிரகாசிக்கும். உள்படியா விசாரம் பண்ணினால் வெளியில பக்தி பிரகாசிக்கும். ஞானம் இல்லாம பக்தி கிடையாது, பக்தி இல்லாம ஞானம் கிடையாது. நம்ம பக்தினாக்கா கொஞ்சம் ஏதோ பூஜை பண்றது அதெல்லாம் பக்தின்னு சொல்றோம், எல்லாம் பக்தி தான், அதெல்லாம் சாதனா பக்தி. உண்மையா பக்தினாக்கா அபரோக்ஷமா ஈஸ்வரனை அனுபவிக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேரு, ஆத்மானுபவத்துக்கு தான் பக்தின்னு பேரு. இந்த ஜீவன் ஈஸ்வரன்ல தோஞ்சு போறதுக்கு தான் பக்தின்னு பேரு, தேஞ்சு போறதுக்கு தான் பக்தின்னு பேரு. அது ஏற்பட இவனுக்கு ஈஸ்வரன்ல இந்த அந்நியமா இவனுடைய அகங்காரம் ஆணவத்துக்கு இடமே கிடையாது. நான் என வேர் வருவேன் யார், யான் எனது என்று கூத்தாட்டுவானாய் நின்றனையே என் சொல்லி வாழ்த்துவனே. திருவாச்சகத்துல மாணிக வாசகர் சொல்றார், எல்லாம் நீயா இருக்கிற போது இந்த மனுஷன் நான் என்னோடது, நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன்னு சொல்றானே, அப்படி அவனை போட்டு பொம்மலாட்டம் பண்றே நீ. விண்ணாகி மண்ணாகி வானாகி, என்னது ஒளியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்
கோனாகி யான் எனது. ஹிந்தியில இருக்கிற கோனா இருந்தா நல்லா இருக்கும். அந்த உள்ள அந்த நிறுத்தின்னு இருக்கணும். இது அபிமான கோனா இருக்கு. என்ன பண்றது? யான் எனது என்பவரை கூத்தாட்டுவானாகி நின்றனையே. இந்த கூத்தாடுறது அபிமானம் கூத்தாடுறதுனால அந்த திருக்கூத்தை நம்மளால பார்க்க முடியல. அந்த அபிமானம் எப்ப அடங்கி விடுமோ அப்ப அந்த அம்பலத்தில் ஆடுகின்றான் பாங்கிமாறே, அவன் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறே அப்படின்னு வள்ளலார் பாடினார். அவன் அம்பலத்துல ஆடுறத பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு அவன்கிட்ட ஒரு நாட்டம் வந்தது, ஜாதகம் சேருமோ பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அந்த ஹிருதயத்துல அவனுடைய திருநடனத்தை திருக்கூத்தை பார்த்தேன். திருக்கூத்து என்ன? அந்த சித் ஸ்பந்தனம், சித் சபை தானே இது. சிதம்பரம் அப்படின்னா என்ன? சித் சபை. சித்னா ஆத்மாவோட சித் சக்தி. அந்த சித் ஸ்பந்தனம் ஹிருதயத்துல ஏற்படுற போது உண்டாகிற ஆனந்தத்துக்கு தான் நடராஜாவோட டான்ஸ் எல்லாம் சொல்றோம் நாம. திருவண்ணாமலையில திருவுடல் உற்சவம் நடக்கும். திருவுடல் உற்சவத்துக்கு பகவானை எடுத்துட்டு ஆடின்னு வர. நான் முதல் வாட்டி நிறைய வருஷம் முன்னால திருவுடல் உற்சவத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு சுவாமியார் வந்துட்டு இருக்கார். என்ன நடக்கிறது அங்கன்னு கேட்டேன். அந்த சுவாமியார் சொன்னார், ஈஸ்வரன் நம்மளை கூத்தாட வைக்கிறான், அது தெரியாம இவ ஈஸ்வரனை கூத்தாட வச்சுட்டு இருக்கா அப்படி. ஈஸ்வரன் தான் நம்மளை ஆட்டு வைக்கிறான்னு தெரிஞ்சுடுத்தினால் நம்ம அபிமானம் போயிடும். அவன் ஆட்டுற மாதிரி அவன் ஆட்டுவித்தால் ஆடாதார் யாரோ. அவன் எப்படி எப்படி ஆட்டுறானோ அதுக்கு தகுந்தபடி இந்த உடம்பு மனசு ஆடட்டும். என்னுடைய அபிமானமே அதுல இல்லைன்னா நம்ம எல்லாம் முக்தாள் தான். சரீரம் என்ன பிராரப்தப்படி எங்க சுழண்டாலும், மனம் பிராரப்தப்படி அலைஞ்சாலும் கூட, புத்தி பிராரப்தப்படி வேலை பண்ணினாலும் கூட, யாருக்கு உபாதியில நான்கிற அபிமானம் இல்லையோ அவனுக்கு அந்த பிரகிருதியோட தோஷமே வராது. தேகேந்திரிய பிராண மனோதியாம்யோ ஜன்மாப்யயக்ஷுத் பய தர்ஷ கிருச்ரைஹி சம்சார தர்மைஹி அவிமுஹ்யமான ஸ்மிருத்யா ஹரேஹே பாகவத பிரதான. தேக இந்திரிய பிராண மனோதியம், தேகம் இந்திரியம் பிராணன் மனசு புத்தி இதோட எதோட பிரவர்த்திகளும் ஆத்மாவில ஆரோபிக்காதவன் தான் ஜீவன் முக்தன், இல்லாட்ட பாகவத உத்தமன் அப்படின்னு சொல்றது. இது எதுவுமே ஆத்மாவில் ஆரோபணம் பண்ணல. எப்போ அபிமானம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் பிரவர்த்திக்கிறது. பிரகிருதியில என்னெல்லாமோ நடக்கிறது, அது மாதிரி இதுல என்னவோ நடக்கிறது, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவனுடைய கவனம் அதுல இல்லவே இல்லை. அவனுடைய கவனம் எப்பவுமே நித்திய நிரந்தர சித அனுபவத்திலேயே அவன் இருக்கான். அந்த சித அனுபவத்திலேயே இருக்கிறவனுக்கு தேகத்தோடோ பிராணனோடோ இந்திரியங்களோடோ மனசோடோ சம்பந்தம் இல்லாம அதுல அஸ்மிதா போதம் இல்லாம அபிமானம் இல்லாம இருக்கிற போது அவன் நித்திய நிரந்தரம் ஆனந்த ஸ்வரூபனாவே இருக்கான். இதோட கஷ்டங்களோ சுகதுக்கங்களோ ஜனனம் மரணம் முதலான தோஷங்களோ வியாதி முதலான கஷ்டங்களோ எதுவுமே அவன் ஆத்மாவில ஆரோபிக்கல. ஆகாசத்துல வர மேகம் ஆகாசத்தை தொடல, ஆகாசத்துல வர இருட்டு ஆகாசத்தை தொடல, ஆகாசத்துல வர வெளிச்சம் ஆகாசத்தை தொடல, ஆகாசத்துல ஏற்படுற குளிர் ஆகாசத்தை தொடல, ஆகாசத்துல ஏற்படுற உஷ்ணம் ஆகாசத்தை தொடல. அந்த மாதிரி சரீரத்துல ஏற்படுற கர்மாவோ சித்தத்துல ஏற்படுற விருத்தியோ காரண சரீரத்தில் ஏற்படக்கூடிய தூக்கம் மூர்ச்சை அஜ்ஞானம் முதலான தோஷங்களோ இதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கிற சித் வஸ்துவை இருப்பை அதிஷ்டானத்தை சத்தாச்சித் சுகரூபமான அந்த வஸ்துவை அந்த சிவத்தை கொஞ்சம் கூட தொடலை அப்படின்னு யாருக்கு பிரத்யபிக்ஞா இருக்கோ, யாருக்கு தெளிவு இருக்கோ, யாரு அதை தேர்ந்து நன்னா தத்ஸ்வரூபமாவே இருக்கானோ அவனை அது பாதிக்கலை.
அந்த தெளிவுக்கு தான் சரணாகதி அப்படின்னு பக்தியில சொல்றோம். ஞானம் அப்படின்னு விசார மார்க்கத்துல சொல்றோம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த தெள்ள தெளிவு, அந்த தெள்ள தெளிவு வரணுமான விசாரம் பண்ணணும். தெளிவு வர வர அப்பப்போ கடையணும், அப்புறம் கொஞ்சம் நிச்சலமா நிறுத்தணும், கடையணும், நிச்சலமா நிறுத்தணும். தயிர் கடையிற மாதிரி தான், கடைஞ்சுட்டே இருந்தாலும் போயிடும். கடைஞ்சி நிறுத்தி கடைஞ்சி நிறுத்தி கடைஞ்சி நிறுத்தி போகணும். அரைகுறையா புரிஞ்சுண்டு கேள்வி கேட்கப்படாது. புரிஞ்சுட்டோம் அப்படின்னு நின்றுடப்படாது. அடக்கம் வேணும். சாந்தோ தாந்த உபரதஸ்திதிக்ஷு ஸ்ரத்தாவித்தோ பூத்வா அப்படின்னு ஸ்ருதி லட்சணம் சொல்றது. அடக்கம், அடங்கி அனுபவ தெளிதல் வர வர ஜாகிரதையா குஷலனா பக்தியோட வினயத்தோட மனனம் பண்ணிண்டும் சாதனை பண்ணிண்டும் அனுஷ்டானங்கள் பண்ணிண்டும் அப்பப்போ ஏகாந்தத்தை நாடி உள்ள இந்த கடையில பண்ணிட்டு இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே எடுத்துன்னு விடுவான். கேட்கறது ஒரு சுகம், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பார்த்தா கேள்வி கேட்கறது. அவன் நினைச்சுக்கிறது என்னன்னாக்கா, கேள்வி உண்மையா கேள்வி வருதுன்னு. உண்மையா கேள்வி வரவே வராது. ஒரு கேள்வி தான் கேட்கறதுக்கு இருக்கு. நம்மளையே தான் கேட்டுக்கணும். நம்ம ஸ்வரூபம் என்ன, நான் யாரு, வெளியில ஒன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. சரி, புரியலையா பரவாயில்ல, ஒன்னும் தூஷ்யமே இல்லை. புரியத்தான் போறது, எப்பவோ புரிய போறது. புரியலைன்னா பரவாயில்ல, சாந்தி இருக்கோ இல்லையோ போறோம். கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்குனாலே புரியறதுன்னு தான் அர்த்தம். நம்ம புத்தி மட்டும் வரல, அவ்வளவுதான். கேட்கறதுக்கு சிரவணம் பண்ண ஆனந்தமா இருக்கா, புரியறதுன்னு தான் அர்த்தம். அதுதான் புரியல். நம்ம புத்தி மட்டும் அது எட்டல, அது எட்டிக்கும் அப்புறமா. அந்த ஸ்வானுபவத்தை ஹஸ்தாமலகர் சொன்னது. நேத்திக்கு 8வது ஸ்லோகம் வேற பார்த்தோம். யதாநேக சக்ஷுः பிரகாஷோர்விர்ன் கிரமேண பிரகாஷீகரோதி பிரகாஷ்யம் அநேகாதியோ யஸ்ததைக பிரபோதः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. யதா அநேக சக்ஷுः பிரகாஷः ரவிஹி. சூரியன் இருக்கே, சூரியன் பிரகாசிக்கிற போது எல்லா கண்ணுகளுக்கும் சூரியனை தெரியறது, உலகத்தையும் தெரியறது, விஷயங்களை எல்லாம் கிரகிக்கிறோம். அந்த சூரியன் ஒருத்தருக்கா வெளிச்சம் காட்டுறார். உங்களுக்கு காட்டி, இன்னொருத்தருக்கு காட்டி, இன்னொருத்தர் காட்டி. சூரியன் பிரகாசிச்சா எல்லாருக்கும் ஒரே போல வெளிச்சம் தெரியறது, பிரகாசம் தெரியறது. ந கிரமேண பிரகாஷீகரோதி, கிரமமா இல்லை, not respectively but continuously, but instantaneously. எல்லாருக்கும் ஒரே போல ஒரே டைம்ல சைமல்டேனியஸ்லி நடக்கிறது. ததா, அதே போல, அதுபோல எந்த ஒரு ஆத்மா எல்லாரோட புத்தியும் மனசையும் இந்திரியங்களையும் ஒரே க்ஷணத்துல பிரகாசப்படுத்தின்னு எப்பொழுதும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கோ, ஏகஹா சன்னு, அத்வயமா இருந்துண்டு எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறதுனால
ஜனங்களுக்கு ஒரு பிரமை. அதுல இருந்துதான் நம்மளோட நிறைய சாஸ்திரங்கள் வந்திருக்கு. அதை பத்தி நாம இப்ப பேசல. ஏன் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லா சாஸ்திரங்களும் அநேக ஜீவர்கள் இருக்கு, கோடி கோடி ஜீவராசிகள் இருக்கு. அந்த ஜீவராசிகள்லாம் பிறந்தது இறந்தது, அதுக்கு இருக்கிற அநேக லோகங்கள் சங்கல்பங்கள் என்னெல்லாமோ இருக்கு. இதுக்கெல்லாம் பகவத் பாதால ஒரு பதில் தான் சொல்ற, லோக புத்தி சித்தம் அவித்யாம் ஆசிரித்திய சர்வம் விகிதம். அவ்வளவுதான். லோகத்துல இருக்கிறவாளுக்கு இருக்கோ இல்லையோ, இவ்வளவு ஜீவன் இருக்கு, இவ்வளவு கோடி ஜீவராசிகள். ஏன்னா எனக்கு ஒரு நான், உங்களுக்கு ஒரு நான், எல்லாருக்கும் நான் இருக்கு. ஆனால் உண்மையை உணர்ந்தவனுக்கு, தனக்குள்ள இருக்கிற நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு, சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி, எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மாதான் இருக்கு, அந்நியமா ஒரு வஸ்துவே இல்லை. ஸ்வர்ணத்தை எடுத்து வளைய மாலை மோதிரம் எல்லாம் பண்ண மாதிரி ஒரே சைத்தன்யம் தான் எல்லா நாமரூபங்களும் எடுத்துட்டு இருக்கு. ஒரே ஈஸ்வரன் தான் எல்லாம் 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 ஆயிருக்கான். துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோ முகா. பகவானே நீதான் ஸ்திரீயா இருக்க, நீதான் புருஷனா இருக்க, குமாரனா இருக்க, குமாரியா இருக்க. ஆத்மை வேதம் சர்வம். முடிஞ்சு போச்சு. ஈஸியா காரியம் நடக்கும். இதை எடுத்துனுட்டா போறோம், கேட்கறது இதை எடுத்துனுட்டா போறோம். ஆத்மை வேதம் சர்வம். அதுக்கப்புறம் சிந்தையே பண்ணப்படாது. அதுக்கப்புறம் அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு, இது ஏன் இப்படி சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் கேட்கப்படாது. கேட்டுதானே எல்லாம் பதில் எல்லாம் வரும். நிம்மதி வேணுமா, டைரக்டா ரெண்டு இல்லாத வஸ்துவை எடுத்துக்கோ, கதை முடிஞ்சு போயிடும். நம்ம கோணாமான புத்தி இருக்கே, அது திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டா பதில் உண்டு. கேள்விக்கு ஆன்சரா இல்ல, ஆன்சர்லாம் இருக்கு. என்ன வேணா ஆன்சர் சொல்லலாம், என்ன வேணா ஆன்சர் சொல்லலாம். கேள்விக்கு விடை, அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டா விடை. குழந்தைகளுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்டா ஆன்சர் கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி சந்திரன்ல ஏன் ஒரு முயல் தெரியறது? அதுக்கு முன்னால ஒரு முயல் இருந்தது. அந்த முயல் சந்திரனை ரொம்ப பக்தி பண்ணிட்டு சந்திர பகவான பிரத்யட்சப்பட்டார். அந்த முயல் கேட்டது, எனக்கு உன்னோட மடியில உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப சந்திரன் முயலுக்கு தன்னோட மடியில இடம் கொடுத்தார். அதனாலதான் முயல் தெரியுது. குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. பர்பஸ் என்ன? குழந்தை கேள்வி கேட்கறத நிறுத்தணும். நம்ம சிரிக்கிறோமே, பூமி ரவுண்டா இருக்குங்கிற ஆன்சரும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் வாட்டர்ங்கிறது இது மாதிரி தான். அது மாதிரி எல்லாம் அந்த குழந்தை அப்படித்தான் சொல்லும். அந்த குழந்தைகிட்ட கேட்டது அப்படிதான் அப்படின்னு சொல்லும். சந்திரன்ல முயல் தான் இருக்குன்னு சொல்லும். அந்த மாதிரி தான் நம்ம சயின்டிபிக் ஃபேக்சுவல் ஒரு ஸ்டேட்ல ரொம்ப கன்வின்ஸ்டா இருக்கோமே, அது அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்ட். கொஞ்சம் அந்த பக்கம் தாண்டினால் மாயையில என்ன வேணா நடக்கலாம். கொஞ்ச நாள் கழிஞ்சால் ஒரு கால் பூமி பறந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Don't be too convinced. என்ன வேணா நடக்கலாம். அகடித்த கட்டணா பட்டீயசி மாயா. Anything is possible. இப்ப நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அந்த ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நாளைக்கு ஒத்துப்போம். அப்ப நம்ம கேள்வி விடையெல்லாம் இந்த மாதிரி தான். டைரக்டா நமக்கு சத்தியம் வேணுமா, ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒத்துனா முடிஞ்சு போச்சு கதை. ஒரே வஸ்துதான் அநேக ரூபங்கள் எடுத்துட்டு இருக்கு. அதுதான் பூமியா இருக்கு, ஆகாசமா இருக்கு, மண்ணா இருக்கு, மரமா இருக்கு, எல்லாமா இருக்கு. சகலது அதுதான். அதுல இருந்து அந்நியமா ஒரு பதார்த்தம் இல்லை. நான் நீங்க எல்லாம் அதான். இதை உணர்ந்துட்டோமா நம்ம அன்வேஷணம் நின்று போச்சு. விவகாரம் யதாபிராப்தம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதனால இங்க ஒரே சூரியன் அநேக பேருக்கு ஒரே டைம்ல லைட்ட கொடுக்கற மாதிரி ஒரே ஆத்மா
அநேக புத்திகளுக்கு பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் it enlivens, it gives light, it gives effulgence, energy to all bodies. எப்ப ஒருத்தன் தன்னை உணர்றானோ எல்லாரையும் உணர்ந்தாச்சு, தன்னை தெரிஞ்சின்றவன் எல்லாரையும் தெரிஞ்சின்றாச்சு, தான் யாருன்னு உணர்ந்தவன் எல்லாரும் ஆயாச்சு. அவன் தான் சிவன், அவன் தான் விஷ்ணு, அவன் தான் பிரம்மா, அவன் தான் தேவதைகள் எல்லாரும். யத் சௌக்கியாம்புதி லேச லேசதயிமே சக்ராதயோ நிர்வృతాஹ யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலிததீஹி பிரம்மைவன பிரம்மவித் யஹ் கஷ்டித் ச சுரேந்திர வந்திதபதோ நூனம் மனிஷா மம. ஆச்சாரியால் சொல்றா, மனிஷா பஞ்சகத்தோட முடிவுல எந்த சௌக்கியத்தோட ஒரு லேசத்தை எடுத்து இந்திரன் இந்திரனா இருக்கானோ, தேவதைகள்லாம் தேவதைகளா இருக்காளோ, அதுல தன்னை இழந்த முனி, தானே அதுவா இருக்கிற முனி, தேவதைகள்லாம் அவன் பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாளாம். யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலிததீஹி பிரம்மைவன பிரம்மவித். அவன் பிரம்மவித் இல்ல, பிரம்மம் தான். யஹ் கஷ்டித் ச சுரேந்திர வந்தித பதஹ, தேவாதிகளால வந்திக்கப்படக்கூடிய பாதத்தோட இருக்கக்கூடிய யஹ் கஷ்டித், ஏதோ ஒரு ஞான நிஷ்டன் இருக்கானே, அவன் தான் குரு அப்படிங்கிற. அப்படின்னா அந்த நிலையில அவனுக்கு எல்லாரும் தானே, எல்லாமும் தானே, தன்னிலேருந்து அந்நியமா ஜகத்தோ ஜீவனோ ஈஸ்வரனோ அந்நிய ஒரு வஸ்துவும் இல்லை. அது ஒரு நினைப்பு இல்லை, அதுதான் இருக்கு. அதுல ஒரு அபிமானமும் இல்லை. இப்படின்னா அகங்காரம் வந்துடுமோன்னு நினைச்சுப்பா. அகங்காரம் இல்லை, ரெண்டு இருந்தா தான் அகங்காரம் வரும். ரெண்டு இருக்கிற வரை அகங்காரம் போகவே போகாது. அகங்காரமும் இல்லை. விவஸ்வத் பிரபாதம் யதாரூபமக்ஷம் பிரகிருண்ணாதி நாபாதமேவம் விவஸ்வான் யதாபாத ஆபாசயத்யக்ஷமேகஹ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. யதா அக்ஷம் விவஸ்வத் பிரபாதம் ரூபம் பிரகிருண்ணாதி. கண்ணு சூரியன் பிரகாசிக்கிற போது உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் பார்க்கிறது. ஆபாதம், சூரிய வெளிச்சம் இல்லாட்டா தெரியல. விவஸ்வான், ஆனா சூரியனோ எது பிரகாசிக்கிறதுனால சூரியன் பிரகாசிக்கிறானோ, எது கண்ணுக்கும் கண்ணாயிருந்து பிரகாசப்படுத்துறதோ, ஏகவும் அத்வயவுமாயிருக்கிற நித்யோபலப்தி ஸ்வரூபமாயிருக்கிற அந்த ஆத்மாவே நான். விவஸ்வத் பிரபாதம் யதா ரூபம் அக்ஷம் பிரகிருண்ணாதி ந ஆபாதம் ஏவம் விவஸ்வான் யதாபாத ஆபாசயதி அக்ஷமேகஹ. உபனிஷதமா பார்த்தா கண்ணு வேற இல்ல, சூரியன் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். உள்ள இருக்கிற சக்தி உபாதியில கண்ணாவும் உலகத்துல சூரியனாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த சரீரத்துல கண்ணா இருக்கிறது, வெளியில சூரியனா இருக்கிறது, ரெண்டு ஒரு வஸ்து தான், ரெண்டு இல்லை. கண்ணு சூரியன்ல இருந்து அந்நியம் இல்லை, சூரியன் கண்ணுல இருந்து அந்நியம் இல்லை. இப்ப நமக்கு இப்ப சொன்னா நமக்கு புரியறது கஷ்டம். அது ரெண்டு ஒண்ணுதான். கண்ணு சூரியன் இருக்கிறதுனால பாக்குறது, சூரியனோ கண்ணு இருக்கிறதுனால தெரியறது. கண்ணிலாட்ட சூரியன் பிரகாசிச்சும் பிரயோஜனம் இல்லையே. இது ரெண்டுக்கும் ஆசிரியமா இருக்கிற ஏகஹா ஒரு வஸ்து. அது இருக்கிறதுனால்தான் சூரியனோட வெளிச்சமும் கண்ணுக்கு பின்னால பார்க்கிற சக்தியும் ஏற்படுறது. கண்ணுக்கு பின்னால பார்க்கிற ஒரு சக்தியும் சூரியன்ல வெளிச்சமும், அதுக்கு என்ன காரணம்? சூரியன்ல இருக்கிற அகர் தேவதையும் புருஷன்ல இருக்கிற அகம் தேவதையும் தான் அதுக்கு காரணம். சூரியன்ல இருக்கிற அகர் தேவதை அகஸ், புருஷன்ல இருக்கிற அகம். புருஷன்ல அகம் ரூபமா எது இருக்கோ அதுவேதான் சூரியன்ல அகஸா இருக்கு. இதுல எது சம்வித்தா இருக்கோ அதுதான் சூரியன்ல சவிதாவா இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் எது ஆசிரியமா அதிஷ்டானமா இருக்கோ
அந்த நித்யோபலப்தி ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவே நான். நதத்திர சூரியோபாதின சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு பிரசித்த மந்திரம். அந்த ஆத்மா பிரகாசிக்கிறதுனால சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பிரபஞ்ச கோளங்கள் எல்லாம் தெரியறது. ஆத்ம பிரகாசம் இல்லைன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பதார்த்தமும் விளங்காது. எல்லாத்தையும் விளக்கிற வஸ்து நமக்குள்ள இருக்கிற உணர்வு தான். அந்த உணர்வு பிரகாசிக்கிறதுனால மீதி எல்லாம் பிரகாசிக்கிறது. அந்த உணர்வோட ஜுவாலை பிரகாசம் இல்லைன்னாக்கா மீதி எதையுமே கிரகிச்சுக்க முடியாது. அதனால அந்த உணர்வே ஆத்மா. இந்த உணர்வு தான் காயத்ரி மந்திரத்துக்கு தேவதை. காயத்ரி ஜபிக்கிற போது சூரியன்ல எது பிரகாசிக்கிறதோ அதுதான் இந்த ஹிருதயத்திலே இருக்குங்கிறத மறக்காம வேணும் பண்றதுக்கு. எஸ்ஸாயம் புருஷே எஸ்ஸாசாவாதித்யே ச ஏகா. அதுதான் காயத்ரிக்கு ஹிருதயஸ்தானம். நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கு, சூரியன்ல பிரகாசமா இருக்கு. அடுத்த ஸ்லோகம். யதா சூரிய ஏகோப்சு அநேகஷலாசு ஸ்திரஸ்வப்யனன்வக்விபவ்யஸ்வரூபः சலாசு பிரபின்னாசு தீஷ்வேவமேகः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. யதா ஏகः சூரியः. ஏகனா இருக்கிற சூரியன் அநேக குளங்கள்ல சலிக்கக்கூடிய தண்ணியில சலிக்கிற மாதிரி தெரியறது. அதே மாதிரி உள்ள இருக்கிற சஞ்சலமான மனசுல நிശ്ചலமான வஸ்து, அப்பிரகம்பியமான வஸ்து சலிக்கிற மாதிரி தோன்றது. ஆத்மா நித்தியம் அப்பிரகம்பமா இருக்கு, நிஷ்கம்பமா இருக்கு. மனம் சலிக்கிறது. மனம் சலிக்கிறத உள்ள இருக்கிற நிശ്ചலமான வஸ்து சலிக்கிற மாதிரி தோன்றது. அதுக்கு சலனம் இல்லை. இந்த மனசோட சலனம், புத்தியோட ஆசிலேஷன், அந்த உள்ள இருக்கிற வஸ்து ஆசிலேட் பண்ற மாதிரி தோன்றது. அதுல எண்ணங்கள் வரத்த, அந்த எண்ணங்கள் ஸ்வரூபத்தை மறைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கிறது. உண்மையில இந்த தோற்றம் ஆத்மாவை கொஞ்சமும் பாதிக்கல. அநேக புத்திகள்ல சஞ்சலம் ஏற்படுறத இந்த வஸ்து ஒருக்காவும் சஞ்சலப்படலை. இல்லாட்டா அந்த வஸ்து சுத்தமா இருக்கவே முடியாது. நம்ம புத்தியில மனசுல வர கலங்கங்கள்லாம் உள்ள இருக்கிற ஸ்வரூபத்தை பாதிக்கிறதுனா, ஸ்வரூபம் ஒன்னா இருக்கிறதுனால நான் சுத்தி அடைஞ்சிட்டு காரியம் இல்லை. என்னோட மனசு சுத்தமானாலும் உங்க மனசு அசுத்தமா இருந்தா ஆத்மா பாதிக்கப்படும். இப்ப டிரைனேஜ் எல்லா இடத்துக்கும் ஒரே டிரைனேஜ் தான். எங்காவது வாசல்ல இருக்கிற டிரைனேஜ் மாத்திரம் நான் சுத்தம் பண்ணிட்டு காரியம் இல்லை. திருப்பி அங்கேருந்து இங்க வரத்தானே போறது இல்லையா? அதனால என்னதான் சுத்தம் பண்ணினாலும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இங்க என்ன சொல்றார், எல்லா புத்திகள்ல இருக்கிற களங்கமும் அந்த வஸ்துவை பாதிக்கல. ஸ்கிரீன்ல என்ன சினிமா வேணா காட்டட்டும், நல்ல சினிமா தெய்வ படம் காட்டட்டும், இல்லை யுத்தம் நடக்கிற படம் பார்க்கட்டும், ஸ்கிரீன் பாதிக்கப்படாது இல்லையா? அந்த மறுபூமியில காணக்கூடிய ஜலம் அந்த பாலைவனத்தை நனைக்காதது மாதிரி, அந்த மறுமரீச்சிக்கா அந்த பாலைவனத்தை காணல் நீர் அங்க இருக்கிற மண்ணை நனைக்காத மாதிரி, ஸ்கிரீன்ல காணக்கூடிய சினிமா ஸ்கிரீனை கொஞ்சம் கூட பாதிக்காத மாதிரி இந்த மனசுல ஏற்படுற சாஞ்சல்யம் எதுவுமே அந்த சித்த கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கூட தொட முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஈவன் டு மேக் எ ஸ்கார் அதுல. அதனால அந்த தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு அந்த க்ஷணத்திலேயே பியூரிட்டி வந்துடுறது, சுத்தி வந்துடுறது. இட் இஸ் நாட் எ கிரியேட்டட் பியூரிட்டி, இட் இஸ் இன்பார்ன் இன்ஹெரண்ட் பியூரிட்டி. கிரியேட்டட் பியூரிட்டினா வெளியில இருந்து பாதிச்சா போயிடும். நான் ஒரு சுத்திய பண்ணிக்கிறேன், வெளியில இருந்து ஒரு அசுத்தி பாதிச்சிடும். ஆத்மா நித்திய சுத்தம்
அப்படின்னு உணர்ற போது அந்த நித்திய சுத்தத்துவம் எதுனாலையும் பாதிக்கப்படாது. அதுக்கப்புறம் அவனுக்கு களங்கம் வராது. எப்ப அந்த நித்திய சுத்தத்துவத்தை இவன் உணர்ந்தானோ மனமும் மறைஞ்சு போயிடும். இதுதான் அநேக புத்திகள்ல சாஞ்சல்யம் ஏற்பட்டாலும் ஏகமா ஸ்திரமா எந்த வஸ்து நிக்கிறதோ, எந்த ஆத்மா நிச்சலமா நிக்கிறதோ, பாதிக்கப்படாம நிக்கிறதோ, அந்த நித்தியோபலப்தி ஸ்வரூபமாய் இருக்கிற ஆத்மாவே நான். திருப்பி திருப்பி மனனம் பண்ணி எப்போ நம்ம சத்தியத்தை உணர்றோமோ அப்ப இந்த விசாரம், நம்ம இப்ப விசாரம் பண்றோமே, இந்த விசாரமா அடங்கி போயிடும். பழைய காலத்துல இப்ப வாட்டர் டேங்க சுத்தம் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம குளோரின் போடுறோமே, இந்த தண்ணியை குடிச்சதுனாலே இது குளோரினோட வாசனை எல்லாம் வருது. தேட்டாம்பரல் பொடி, தேட்டாம்பொடின்னு ஒரு பொடி போடுவான். அந்த பொடியை போட்டுதானா தண்ணியை சுத்தம் பண்ணி கீழே போய் அடைஞ்சு கிடக்கும். அது ஒன்றும் கேடு கிடையாது, ஒன்னும் அந்த வாசனையெல்லாம் வராது. இதுதான் பழைய காலத்துல உபயோகப்படுது. இதுக்கு கதகரேணுன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இந்த கதகரேணு தண்ணியை சுத்தம் பண்ணி தான் அடியில படிஞ்சு கிடக்கிற மாதிரி இந்த ஞான விசாரம் சித்தத்தை பூரா சுத்தம் பண்ணி ஆத்மானுபவத்தை கொடுத்து தானும் அடங்கி போயிடும். ஆனா அதோட சம்ஸ்காரம் இருக்கும், ஞான விசாரத்தோட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதான் தத்துவ ஞானத்தை அடைஞ்ச குருவுக்கும் சிஷ்யனுக்கு வேணுங்கிற போது அந்த தத்துவ ஞானத்தை உபயோகப்படுத்தி சொல்ல முடியாது, இல்லாட்டா சொல்ல முடியாது. தத்துவ ஞானம் அவர் எப்ப பார்த்தாலும் பிரெயின்ல பிரம்மம் ஆத்மான்னு சிந்திச்சுட்டு இருக்க மாட்டார். ஞானத்தை அடைஞ்சு நிச்சலமாயிடும். இப்ப சிந்திச்சுட்டு இருந்தா அது ஒரு கிறுக்கா போயிடும். எப்ப பார்த்தாலும் அது தாட்ஸ்ல வந்துட்டு இருந்ததுதான நிச்சலமா போயிடும், சாந்தம். அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. எப்ப வேணுமோ அப்பதான் உபயோகப்படுத்தணும், இல்லாட்டா அது தேவையில்லை, சாந்தம் தான். ஆனால் அந்த சம்ஸ்காரம் உள்ள இருக்கிறதுனால வெளியிலேந்து எப்போ ஒரு கேள்வி வருதோ, பதில் கொடுக்க வேண்டி வருதோ அப்போ உபயோகப்படுத்தும். இந்த கதகரேணு படிஞ்சு கிடக்கிற மாதிரி அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாது விநிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஷ்யேது ஜலம் கதகரேணுவது. அந்த கதகரேணு மாதிரி உள்ள கடை. அந்த மாதிரி சித்தத்தை சுத்தம் பண்ணி பிரசன்னம் பண்ணி சுவானுபவத்துல திருஷ்டியை நாட்டம் கொடுத்து இந்த ஞான விசாரமும் அடங்கி போயிடும். யதார்த்தத்துல அஜ்ஞானம்ங்கிற நிலையிலேயே நம்ம எல்லாம் ஞானிகள் தான், ஆனா தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, மேகம் சூரியனை மறைக்கிறது. மேகத்துக்கு சூரியனை மறைக்கவே முடியாது. ஆனா நாம பொதுவா அதுதான் சொல்லுவோம், மேகம் சூரியனை மறைச்சுடுத்து அப்படின்னு. மேகத்துக்கு சூரியனை மறைக்க முடியாது. இப்ப கார்த்திகை தீபம் ஏற்றத்தையே 21ஆம் தேதி வருதே கார்த்திகை, அண்ணாமலை தீபம் ஏத்துற போது பார்த்துட்டே இருப்பா. சில வருஷங்கள்ல மேகம் அப்படியே மறைச்சிடும். அது எப்ப ஜோதி தெரியும்னு காத்துட்டு இருப்பான். அந்த மேகத்துக்கு நடுவில் அப்பப்போ தெரியும், மேகம் நன்னா தெரியும் அந்த ஜோதியில. உண்மையில மேகம் ஜோதிய மறைக்கல, மேகம் ஜோதியை தனக்குள்ள வாங்கின்னு நிக்கிறது. அல்லாட்டா மேகமே தெரியாது. அந்த ஜோதியினால அந்த போர்ஷன்ல இருக்கிற மேகம் நன்னா தெரியும். அந்த மாதிரி ஆகாசத்துல சூரியனை மேகம் மறைச்சதுங்கிறோம். மேகமே இருக்குங்கிறது தெரியறது சூரிய பிரகாசத்தினாலதான், இல்லாட்டா மேகமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மள அஜ்ஞானி அஜ்ஞானி சொல்லிக்கிறதும் பின்னால இருக்கிற ஞான பிரகாசத்தினால்தான், இல்லாட்டா அஜ்ஞானின்னு கூட சொல்லிக்க முடியாது. நான்கிற உணர்வு இருக்கிறதுனால தானே அஜ்ஞானின்னு கூட சொல்லிக்கிறோம். இந்த மைக்கு சொல்லாதே, நம்ம தானே சொல்லிக்கிறோம் நான் அஜ்ஞானி, எனக்கு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. ஒன்னும் புரிய மாட்டேங்கிறதுன்னு யாரு சொல்றான்? ஒன்னும் தெரியாதுன்னு யாரு சொல்றான்? அந்த உணர்வு தானே சொல்றது. அந்த உணர்வு ஸ்வயமேவ ஞானஸ்வரூபம் தான். கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்னமர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடா ததா பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேஹ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. கனச்சன்ன திருஷ்டி, கனம்னா மேகம்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது, பக்த சித்த கேகி கனா கனா. பக்தனோட சித்தம் மயிலாம், அதுக்கு அம்பாள் மேகமாம். மேகத்தை பார்த்தா மயில் ஆடுற மாதிரி பக்த சித்த கேகி கனா கனா.
அப்ப கனம்னாக்கா மேகம்னு அர்த்தம். கனமான கனம், அதான் கனாகனம். கனச்சன்ன திருஷ்டி, மேகத்தினால மறைக்கப்பட்ட திருஷ்டி. நம்ம பிளைட்ல போறபோது மேகத்தை கீழே பார்ப்போம் இல்லையா? அப்ப மேகம் எவ்வளவு கிட்டக்க இருக்கு, சூரியன் எங்கேயோ இருக்கு, எவ்வளவோ யோஜனை தூரக்கு இருக்கு சூரியன். மேகம் நம்ம பக்கத்துல இருக்கு. துச்சமான மேகத்துக்கு நம்ம கண்ணத்தான் மறைக்க முடியும் தவிர சூரியனை மறைக்க முடியாது. அஜ்ஞானம் ஆத்மாவை மறைச்சதுன்னு சொல்றோம், அஜ்ஞானத்துக்கு ஆத்மாவே எல்லாம் மறைக்க முடியாது. அஜ்ஞானம் எங்க ஆத்மாவை மறைக்கிறது? சூரியன்ல போய் இருட்டு நிற்குமான? சூரியனுக்கு இருட்டு உண்மையே இல்லை, நமக்கு தான் இருட்டு உண்மை. சூரியன்ல ரா பகல் கிடையாது. சூரியன் கிட்ட போய் பகவானே நீ போறதுக்குள்ள இருட்டு வந்துடுறது அப்படின்னா, சூரியன் இருட்டுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்பார். நீங்க இன்னைக்கு 8 o'clock வேற இருங்கோ இருட்டு பார்க்கலாம் அப்படின்னா, சூரியன் நின்றுதானால் 8 மணிக்கு ராத்திரி இருட்டு வருமோ? சூரியனுக்கு இருட்டு உண்மை இல்லை. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு அஜ்ஞானமும் உண்மை இல்லை. ஸ்வரூபத்துல அஜ்ஞானம் மாயே அவித்யை ஒன்னும் கிடையாது. பின் இதெல்லாம் எங்க இருக்கு? ஒண்ணுதான் சொல்ல முடியும், நமக்கு புத்தியில இருக்குன்னு தான் சொல்ல முடியும். புத்தியில தான் இந்த அஜ்ஞானம் இருக்கே தவிர ஸ்வரூபத்துல இல்லை. புத்தியை தான் மறைக்கிறது, ஸ்வரூபத்துல மறைக்கல. அந்த புத்தியை தான் சுத்தம் பண்ணணும். அதான் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், பக்தியினால என்னத்தை அலம்பரும்? புத்தியை தான் அலம்பரும். யர்ஹ்யப்ஜனாப சரணேஷணையோரு பக்தியாம் சேதோமலானி விதமேது குணகர்மஜானி தஸ்மின் விசுத்த உபலப்யத ஆத்ம தத்துவம் சாட்சாத் யதாமல திருஷோஹோ சவித்ரு பிரகாஷ. பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல வர ஸ்லோகம். புத்தி தெளிஞ்சுடுத்தினாக்கால் சவித்ரு பிரகாஷ, சூரிய வெளிச்சம் மாதிரி ஆத்ம தத்துவம் உபலப்யதே. ஆத்ம தத்துவம் தெளிவா கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி கிடைக்கிறது. தஸ்மின் விசுத்த உபலப்யத ஆத்ம தத்துவம் சாட்சாத் யதாமல திருஷோஹோ சவித்ரு பிரகாஷ. அதனால புத்தியை மறைக்கிற போது ஆத்மாவை மறைச்சதுங்கிறோம். மேகம் கண்ணை மறைக்கிற போது சூரியனை மறைச்சது சொல்ற மாதிரி, அந்த மாதிரி புத்தியில இருக்கிற அவித்தியினால நான் இப்ப சம்சாரி, இனிமே ஞானத்தினால ஜீவன் முக்தனாக போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆத்மாவோட ஸ்வரூபமே முக்தி தான். ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் பேச்சுக்கு சொல்றோமே தவிர ஆத்மாவோட ஸ்வரூபமே முக்தி தான். அவித்தியை நீங்கினால் நித்திய முக்தம். பத்தோ முக்திரிதி வியாக்கியா குணதோமேன வஸ்துதா குணஸ்ய மாயாமூலத்வாத் நமே மோக்ஷோன பந்தனம் அப்படின்னு பாகவதம். மோக்ஷம் பந்தனம் எல்லாமே அஜ்ஞான கல்பனை தான். தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு ஆத்மா நித்திய முக்தமா இருக்கு. அதை உணர்ந்தவனை வெளிக்கார பார்த்து அவன் ஜீவன் முக்தி அடைஞ்சான், அவன் ஜீவன் முக்தன்லாம் சொல்றான். ஆத்மாவோட ஸ்வரூபம் தான் அது. அந்த ஸ்வரூபத்தை தான் ததா பத்தவத் பாடி யோ மூட திருஷ்டேகே பத்தவத் பாதி. அஜ்ஞானத்துல இருக்கிறவனுக்கு யாரு பந்தத்துல இருக்கிற மாதிரி தோன்றானோ அந்த நித்யோபலப்தி ஸ்வரூபமான ஆத்மாவே நான். சமஸ்தேஷு வஸ்துஷ்வனுஸ்யூதமேகம் சமஸ்தானி வஸ்தூனி யம் ந ஸ்பிருஷந்தி வியத்வத் சதா சுத்தமச்சஸ்வரூபः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. சமஸ்தேஷு வஸ்துஷு, எல்லா வஸ்துக்கள்லையும் அனுஸ்யூதம் அப்படின்னாக்க அன்இன்டரப்டட், ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட வேறுபடாம ஏகம், எது நிறைஞ்சு வியாபிச்சு நிக்கிறதோ எல்லா வஸ்துக்களோட எல்லா பிளெயின்ஸ்லயும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லா கிரடேஷன்லயும் எங்கெங்க போனாலும் எது வியாப்தமா இருக்கோ, எந்த வஸ்துவும் எதை தொடலையோ. சினிமா ஸ்கிரீன்ல சினிமாவில பூரா ஸ்கிரீன் வியாபிச்சிருக்கு இல்லையா? சினிமாவில் எந்த ஆக்டர் வந்தாலும் சரி, என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, அந்த இன்சிடென்ட் எல்லாம் இன் எசென்ஷியலி இட் இஸ் ஓன்லி ஸ்கிரீன் தானே. அந்த சினிமாவில கங்கை ஓடித்துனா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர முடியாது, போய் தொட்டுதானா ஸ்கிரீனை தான் தொடலாம். அந்த சினிமாவில நெருப்பு வந்ததானால் போய் தொட்டுதானா ஸ்கிரீனை தான் தொடலாம். சினிமாவில யாரோ இறந்தால் தொட்டுதானால் ஸ்கிரீனை தான் தொடலாம், யாரோ பிறந்தால் ஸ்கிரீனை தான் தொடலாம். ஆனா பலது தெரியறது, சொப்பனத்துல பலது தெரியறது. ஆனா சொப்பனத்துல என்னதான் தெரிஞ்சாலும் நான் ஒண்ணுதான் இருக்கேன். அந்த ரூம்ல நான் மட்டும் படுத்துன்னு தூங்குறேன், என்னிலதான் அநேகாயிரம் பேரை பாக்குறேன், எல்லாரோட எண்ணங்களும் எனக்குள்ளதான் நடக்கிறது.
அதே மாதிரி சமஸ்த வஸ்துக்களுக்குள்ளேயும் ஒரே வஸ்து இருக்கு. சமஸ்த வஸ்துக்களும் எதை தொடலையோ வியத்வத் சதா சுத்தம் அச்சஸ்வரூபா. வியத்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசம் போல அச்சம்னாக்க ஒரு களங்கம் இல்லாம, ஒரு கரப்ஷன் முடியாம நிர்மலமா எது பிரகாசிக்கிறதோ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. இந்த ஸ்லோகத்தை எல்லாம் மனனம் பண்ணணும். எடுத்து 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 தியானம் பண்ணணும். சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதமேகம் சமஸ்தானி வஸ்தூனி யம்ன ஸ்பிருஷந்தி வியத்வத் சதா சுத்தம் அச்சஸ்வரூப. அச்சஹானஹ நிர்மலஹ நிஷ்கலங்க ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. சரி, நிறைய உபாதிகள் இருக்கேன். உபாதிகள்லாம் வேற வேறையா இருக்கே. ஆணா இருக்கா, பொண்ணா இருக்கா, நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், மகாத்மாவா இருக்கான், துராத்மாவா இருக்கான், நாய், பன்னி, எலி, பூனை, பாம்பு, பாக்டீரியாலேருந்து ஆரம்பிச்சு பெரிய 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 ஜீவிகள் வேற இருக்கு. இவ்வளவு உபாதி வித்தியாசங்கள் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அதெல்லாம் தான் தெரியுது. இவ்வளவு ரூபங்கள் தெரியுது. நிறைய பேர் இந்த கேள்விகளை ரமண மகர்ஷி கிட்ட கேட்பா. பொதுவா நம்ம புத்தி வெளியிலேயே இருக்கிறதுனால எப்பவுமே உலகத்தை பார்த்து கேள்வி கேட்போம். இவ்வளவு தெரியறதே, இவாளுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு பகவான் கொடுக்குற பதில் என்னன்னா, 1000 பேரை சொப்பனம் பார்த்துட்டு எழுந்திருந்தவன் சொல்றான், நான் மாத்திரம் தானே எழுந்திருந்தேன், நான் சொப்பனத்துல பார்த்த அந்த 1000 பேர் எழுந்திருக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான். நீ முதல்ல முழிச்சுக்கோ. நீ முழிச்சுண்டா தெரியும் யாரும் எழுந்திருக்கிறதுக்கு ஒண்ணு இங்க இல்ல. அந்நியம் ஏதாவது இருந்தா தானே எழுந்திருக்கிறதுக்கு. இந்த சீக்கிரட்டை இங்கதான் திறக்க முடியுமே தவிர இங்க அங்கெல்லாம் திறக்க முடியாது. இங்கதான் அந்த கதவை பூட்டை விடுத்தனன் திறக்கணும். திறந்து பார்த்தா அந்நியம் இல்லைன்னு தெரியும். வெளியில சால்வ் பண்ண போனேன்னா சொல்யூஷன் கிடையாது. அநேக உபாதிகள் தெரியறது. அந்த உபாதிகள் எல்லாம் உள்ள வஸ்துவ தொடவே இல்லை. தத்துவத்தை உணர்ந்த ஜனகர் சொல்றார். அஷ்டாவக்கரர் கேட்கிறார், எப்படி இருக்கு கேட்கிறார். ஜனகர் சொல்றார், மை அனந்த சுகாம்போதௌ பகுதா விஸ்வவீஜய உதேதி அஸ்தமாயாதி நமே விருத்திஹி நமே க்ஷய. நானாக கூடின அகண்டாகாரமான ஆனந்த கடல்ல அநேகம் பிரபஞ்சங்கள் உதிக்கிறது, நிக்கிறது, லயிக்கிறது. அதுல அதோட சிருஷ்டினாலேயோ ஸ்திதினாலேயோ நாசத்தினாலேயோ எனக்கு நான் கூடவோ குறையவோ செய்யல. எனக்கு வர்த்தனமோ குறையோ இல்லை. பூர்ணமா எப்பவும் ஒரேபடி இருக்கேன் அப்படிங்கிறார் ஜனகர். அது ஏறி இறங்கல, அப்படியே இருக்கேன். மையனந்த மகாம்போதௌ பகுதா விஸ்வவீச்சய உதேதி அஸ்தமாயாதி நமே விருத்தி நமே க்ஷய. உபாதௌ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு தேபி யதா சந்திரிகாணாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவாபீஹ விஷ்ணு. முடிவுல ஹே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறார். ஒரு ஜீவனை பார்த்து குரு கூப்பிடுற வார்த்தை மாதிரி. விஷ்ணு அப்படின்னா சர்வவியாபின்னு அர்த்தம். ஹே விஷ்ணு, ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணுங்கிறோம். விஷ்ணுனா சர்வவியாபி. ஹே விஷ்ணு, யதா சந்திரிகாணாம் ஜலே சஞ்சலத்வம். ஆகாசத்துல இருக்கிற சந்திரன், அந்த சந்திரனோட வெளிச்சம் குளத்துல விழற போது அந்த குளத்துல இருக்கிற அந்த ஒரு ரஜத தவள பிரகாசம், அந்த சந்திரிகா தண்ணியில விழுந்து தண்ணியில இப்படியே ஆடுற போது ஒரு அழகு இல்லையா? அது சந்திரனை எங்கேயாவது பாதிக்கிறதோ அந்த தண்ணியில இருக்கிற சாஞ்சல்யம்? யதா சந்திரிகாணாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவாபீஹ விஷ்ணு. அந்த சந்திரன் அந்த தண்ணியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை தான் நினைச்சுண்டா தண்ணி ஆடுறது கூட ஆடணும் இல்லையா? அத மாதிரி சாட்சியா இருக்கிற ஆத்மாவா இருக்கிற நீ இந்த மனசுல வரக்கூடிய அந்த தோற்றமா இருக்கிற அகங்காரத்தை உன்னோட ஸ்வரூபம் நீ நினைச்சுட்டு இருக்க. அந்த அகங்காரம் நீ இல்லைன்னு எப்ப உணர்ந்தையோ
அப்ப அந்த அகங்காரத்தோட காமமோ கோபமோ சாஞ்சல்யமோ ஜனனமோ மரணமோ சுகதுக்காதிகளோ உன்னோடதான் இருக்காது. நீ நிர்மலமா நித்திய சுத்தமா இருக்க முடியும். செம்பருத்தி பூ ஸ்படிகத்துக்கு பின்னால வைக்கிற போது ஸ்படிகம் சேப்பா இருக்கு, ஆனா ஸ்படிகத்துக்கு கலர் இல்லை. அந்த மாதிரி இது பிராமண சரீரமா இருக்கிறது நாம் பிராமணன் தோன்றது, புருஷ சரீரமா இருக்கிறது நான் புருஷன் தோன்றது, ஸ்திரீ சரீரமா இருக்கிறது நான் ஸ்திரீன்னு தோன்றது, வெளுப்பு சரீரமா இருந்தா நான் வெளுப்பா இருக்கேன்னு தோன்றது, கருப்பா இருந்தா நான் கருப்பேன்னு தோன்றது, வயசாயிடுச்சுன்னா நான் விருத்தன் தோன்றது, யுவாவா இருந்தா நான் யுவான்னு தோன்றது, குழந்தையா இருந்தா நான் குழந்தைன்னு தோன்றது. உபாதியோட குணம் தோஷம் எல்லாமே அந்த சைத்தன்யத்துல ஆரோபணம் பண்ணி இதுதான் நான் ஒரு பிரதீதி. உபாதௌ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு தேபி. இந்த ஸ்படிகத்துல இருக்கிற பேதத்துல உபாதியில இருக்கிற கலரோ இதோ ஸ்படிகத்துல தெரியற மாதிரி ததா தேபி புத்தி பேதேஷு. அதே மாதிரி உனக்கு இந்த புத்தி பேதம் வரும்போது உன்கிட்ட பேதம் தோன்றது. உண்மையில உனக்கு எந்த களங்கமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஓர் கேடும் இல்லை அப்படின்னு கைவல்ய நவநீதம் பாட்டு வரும். நீ உன்னை ஏதாவது சுத்தம் பண்ணிட்டா கேடு இல்லைன்னு, உன்னை நீ அறிந்து கொண்டால், உன்னை நீ தெரிஞ்சுண்டாயானாலே எந்த களங்கமும் உன்னை பாதிக்கலை, நீ நித்திய நிர்மலமா இருக்கங்கிறது உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுண்டாயானால் நீ விஷ்ணு தான், நீ சிவன் தான், நீ நிர்மலமான பூர்ண வஸ்து தான். ததா சாதாரணமா ஆச்சாரியாளுக்கு இல்ல சிவோகம் அப்படின்னு வரும். இங்க உபதேசம் என்ற போது விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுற, நீ விஷ்ணு. ததா சஞ்சலத்துவம் தவாபீக விஷ்ணு त्वयि मयि सर्वत्र एको विष्णु व्यर्थम कुप्यसि मयि असहिष्णु. பஜகோவிந்தம் பகவத்பாதாவோட பஜகோவிந்தத்துல முதல் 16 ஸ்லோகத்துக்கு அப்புறம் சிஷ்யாள் ஒருத்தரா சொல்லுவா. அதுல பத்மபாதரோ யாரோ சொல்றா, அவ சிஷ்யாள்ல ஏதோ சண்டையா எடுத்து போல் இருக்கு. ஒரு சிஷ்யர் பார்த்து இவாளை யாரையோ கோவிச்சுட்டா இருக்கு. அந்த சிஷ்யர் சொல்ற, எதுக்கு எங்கிட்ட கோவிச்சுக்கிறேப்பா, துவயி மயி சர்வத்திர ஏகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மயி அசகிஷ்ணு. ஒரு காரணம் இல்லாம நீ என்கிட்ட கோவிச்சுக்கிறியே, ஒரு சகனம் இல்லாம கோவிச்சுக்கிறியே. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, உனக்குள்ள அந்த விஷ்ணு தான் இருக்கேன், எனக்குள்ள அந்த விஷ்ணு தான் இருக்கேன், எல்லாருக்குள்ளே அந்த விஷ்ணு தானே இருக்கான். त्वयि मयि सर्वत्र एको विष्णु व्यर्थम कुप्यसि मयि असहिष्णु. எதுக்காக எங்கிட்ட கோபிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். சிஷ்யாள்னா சண்டை வருமோ இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ சண்டை வந்திருக்கு போல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரிகிறது நமக்கு. எதுக்கு கோபிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். சில இடத்துல திட்டுறா, வாத்துலக்கும் தவ நாஸ்தி நீயந்தா அப்படிங்க, உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையடா அப்படிங்கிறார். பஜகோவிந்த பார்த்தேன்னா உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா உன்னை. அந்த மாதிரி சர்வத்துக்குள்ளே ஒரே விஷ்ணு இருக்கிற போது யாரு யாருகிட்ட வெறுக்க நத்திர விஜுகுப்சதே, யாருக்கு யாருடையும் வெறுப்பு கிடையாது, துவேஷம் கிடையாது, பிரியம் வந்துடும், சாந்தி வந்துடும். ஏன்னா நம்ம நம்மகிட்டே கோவிச்சுக்க மாட்டோமே, பருத்தியாரானா தான் கோவிச்சுப்போம் இல்லையா. நம்ம கிட்ட கோவிச்சுக்க மாட்டோமே, நம்ம நிழல்கிட்ட போய் யாராவது சண்டை போடுவோமா? நம்மளையே எல்லா இடத்தையும் தெரிஞ்சுதானே எங்க கோபம் வரும், ராகத்வேஷங்கள்லாம் போயிடும். சர்வமும் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு தெரிஞ்சுதானால் துவேஷமே இல்லை. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு தெரிஞ்சுதானா யாரு யார்கிட்ட சண்டை போட, யாரு யாருகிட்ட கோபிச்சுக்க, யாரு யார வெறுக்க. எல்லாருக்குள்ளே அந்தர்யாமியா ஒரே பகவான பாக்குற போது பூர்ணத்துவம் வந்துடும், சாந்தி வந்துடும், நிம்மதி வந்துடும், ஆனந்தம் வந்துடும். அதுதான் விஷ்ணு அப்படின்னு பூர்த்தி பண்றது இந்த ஹஸ்தாமலகீயம். கஸ்துவம் அப்படின்னு தொடங்கிறது விஷ்ணு அப்படின்னு பூர்த்தி பண்றது. கஸ்துவம் விஷ்ணு முடிஞ்சு. நீ யாரு விஷ்ணு, நீ யாரு? கஸ்துவம் விஷ்ணு. ஒரு கேள்வி ஒரு பதில். அந்த விஷ்ணுத்துவம் விஸ்வஸ்மை நம அப்படின்னு முதல் நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. விஸ்வம் பூரா அவனோட ஸ்வரூப். நான் நீ அவன்கிற பேதங்கள்லாம் அவன்ல தோன்றி மறையறது. அந்த தோற்றம் அடங்க உண்மையான வஸ்து விளங்கும். அஜ்ஞானம் இருக்கிற போது
பொருள் விளங்கா உண்டையா இருக்கு வாழ்க்கை. அஜ்ஞானம் நீங்கினால் பொருள் ஒண்ணுதான் இருக்கு, அது பூர்ண வஸ்துவா விளங்கும். இந்த கடந்த 5 நாளா இந்த சத்சங்கத்தை இவ்வளவு ஸ்ரத்தையோடு அனுபவிச்ச எல்லாருக்கும் அந்த பொருள் விளங்கி அந்த சாந்தி ஞானம் எல்லாரோட ஹிருதயத்திலையும் பிரகாசமாகணும். அதுக்கு ஆச்சாரியால் கிருபைய வேண்டிக்கிறோம். எல்லாரோட ஹிருதயத்திலே அந்தர்யாமி ரூபமா ஆச்சாரியால் எப்போ இருக்கா. சங்கரர் எப்போ அவதாரம் பண்ணினவர் இல்லை, எப்போ இருக்கிறவர். சரதி புவனே தான் எப்போ. அதனால எல்லாரோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா ஆத்மஸ்வரூபமா இருக்கிறவன் தான் சங்கரன் குரு. அந்த குரு தத்துவத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த சத்சங்கத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். சர்வேபி சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம்